ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பகவத்கீதை அத்தியாயம் 3 கர்மயோகம். அதில் பதம் 13. யக்ஞசிஷ்டாசின சந்தோ முச்சியந்தே சர்வ கில்பிஷை புஞ்சதே தேத்வகம் பாபா ஏ பசந்தி ஆத்மகாரணாத். டிரான்ஸ்லேஷன்: யாகத்திற்காக முதலில் படைக்கப்பட்ட உணவை உண்பதால் பக்தர்கள் எல்லாவிதமான பாவங்களிலிருந்தும் விடுபடுகிறார்கள். சுய புலன் இன்பத்திற்காக உணவு தயாரிப்பவர்கள் பாவத்தையே உண்கிறார்கள். பர்பட் பை ஷில பிரபாத். ஜெய் ஷில பிரபாத். பகவான் கிருஷ்ணர் இங்கே என்ன சொல்கிறார் அப்படின்னா, யாகத்திற்காக முதலில் படைக்கப்பட்ட உணவை உண்பதால் பக்தர்கள் எல்லா விதமான களங்கங்களிலிருந்து விடுபடுகிறார்கள். ஆனால் தங்களுடைய சுய புலன் இன்பத்திற்காக உணவு சமைப்பவர்கள் பாவத்தை உண்கிறார்கள் அப்படின்னு இங்கே சொல்கிறாரு. மேலும் பக்தர்கள் பகவானுடைய பக்தர்கள் பகவானுக்கு படைக்காமல் எதையுமே அவங்க அடைய மாட்டாங்க. அப்படிப்பட்ட பக்தர்கள் பகவானுக்கு படைத்த உணவை பிரசாதமாக உட்கொள்ளும்போது, இந்த உணவை சமைக்கும்போது, எதனால் பகவான் இப்படி சொல்கிறார் அப்படின்னா, உணவை சமைக்கும்போது, காய்கறிகள் நறுக்கும்போது, நெருப்பில் சமைக்கும்போது நிறைய உயிரினங்கள் இறக்கிறது. ஸோ அந்த மாதிரி உணவை பகவானுக்கு படைத்துவிட்டு நாம் உண்ணும்போது அந்த பாவங்களெல்லாம் நம்மை அண்டாது. பகவான் கிருஷ்ணருக்கு நாம் பிரசாதமாக, அதாவது உணவை கண்டருளு பண்ணி நாம் எடுக்கும்போது சாதாரண சாதம் பிரசாதமாகிறது. அந்த உணவை நாம் உட்கொள்ளும்போது இதனால் வரக்கூடிய எந்த பாவங்களும் நம்மை அணுகாது அப்படின்னு பகவான் இங்கே சொல்கிறாரு. பகவானுக்கு படைக்காத எந்த உணவை நாம் உண்டாலுமே இந்த பாவங்கள் எல்லாம் நம்மை வந்து சேரும் அப்படிங்கிறத இங்கே பகவான் சொல்கிறாரு. ஹரே கிருஷ்ணா. குருதேவுக்கு ஜெய். பிரபாதுக்கு ஜெய். மேலும் மிக எளிமையான யாகத்தை பற்றியும் இங்கே சொல்கிறாங்க. அது என்னன்னு நாளைக்கு பார்க்கலாம். ஹரி போல்.